என் பேர் சிவா. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். பாண்டியில் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். ஜாயினிங் லெட்டர் வந்திருக்கு. தூரம்டா. ஹலோ மச்சான், சிவா பேசுகிறேன்டா. சொல்கிறா. பாண்டியில் வேலை கிடச்சிருக்குடா. அப்படியா? இன்றைக்கி தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. எனக்கு இப்போ ஒரு ஹெல்ப் வேணுமே. என்ன ஹெல்ப்டா? அங்கே ஏதாவது ஒரு வீடு தெரியுமா? புரோக்கர் யாராவது தெரிஞ்சால் எனக்கு சீக்கிரம் சொல்கிறியா? 1 வீக்கில் ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தன் இருக்கான்டா. நான் வேணா அவன்கிட்ட பேசிட்டு கூப்பிட்டு. சரிடா. ஓகே ஓகேடா, பாய்டா. ஓ, சிவா வீடு கேட்டிருந்தாங்களா? ஹலோ, சொல்லுடா. எனக்கு தெரிஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடு வேணும்டா. 2 பேருக்கு வீடு இருக்கான ஒரு ப்ராப்ளம்டா. என்ன ப்ராப்ளம்டா? அங்கே ஏதோ பேய் நடமாடுதுன்னு சொல்கிறாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடு சூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏய், இந்த அட்வான்ஸ் வேர்ல்டில் இதெல்லாமடா பார்த்துட்டு இருக்கா? ஏய், சீரியஸாக எடுத்துக்கடா. அந்த வீட்டை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. யாரும் அந்த வீட்டில் ரொம்ப நாள் இருந்ததில்லை. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். சரி, ஓகே, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. வர கமிஷனில் எனக்கு பாதி. ஓகே, என் ஃப்ரெண்டு சிவா நம்பர் உனக்கு தரேன். பட் அவன்கிட்ட இந்த மேட்டரை பற்றி பேசாத, ஓகேவா? சரிடா. ஹலோ தயா, நீங்கள் சொன்ன அட்ரஸுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஹாய்டா. ஹாய்டா. இந்த வீடு தானேடா? இதான் வீடு. பிடிச்சிருக்கா பார்த்துக்கோ. நல்லா தானே இருக்கு. என்னடா? நல்லா இருக்கும். வீடு பிடிச்சிருக்கு, அட்வான்ஸ் கொடுத்துட்றோம். தேங்க்யூ சார். சரிடா. எதோ ஹெல்ப்னா கால் ஓகே சார், கண்டிப்பாக. என்ன மச்சான், வீடு புதுசுன்னா ஃபர்னிச்சர்ஸ்லாம் அப்படியே இருக்கு. அந்த புரோக்கர் ஃபோன் அடிச்சிக்கல. இரு. ஹலோ புரோக்கர். இல்லை, வீட்டில் யாரும் இல்லைன்னு சொன்னீங்க. ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. ஓ சரி. ஓகே. தேங்க்யூ. என்ன மச்சான் சொல்கிறான்? அது ஒன்றும் இல்லைடா, ஏற்கனவே இருந்த ஓனர் வந்து ஃப்ரான்ஸ் போயிட்டாராம். ஸோ ஃபர்னிச்சர்ஸ் யூஸ் பண்ணதாக இருந்தால் பண்ணிக்க சொல்லிட்டாரு. ரொம்ப நல்லதாக போச்சு. சரி வா, போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரோம். சரி வாடா. அண்ணா, சாக்லேட் வேணுமா? யார் நீ? டேய் சிவா மச்சான், வெளில வாடா.
மச்சான் வெளில வாடா டேய். சிவா என்னடா? இங்க ஏதோ பொண்ணு இருந்துடா. ஏய் என்ன விளையாடுறியா? இல்லடா இங்க ஒரு பாப்பா உட்காந்து இருந்துடா. 2 பேர் தான் இருக்கும். நான் நிஜமா பார்த்தேன்டா டேய். உனக்கு வேற வேலையே இல்லப்ப. சிவா மச்சான் அங்க ஏதோ ஒரு கருப்பா உருவத்தன் பார்த்தேன்டா. ஏய் அதெல்லாம் ஏய் ஏந்திரடா முதல்ல அங்க பாருடா. அங்க பாரு அங்க பாருடா. மச்சான் மச்சான் சொல்றது கேளுடா டேய். ஏய் புரிஞ்சுக்கோடா மச்சான் அங்க பாருடா. ஏன்டா உயிரை வாங்குற மூட்டு பறற போடா. ஐயோ புரிஞ்சிக்க மாட்டறானே மச்சான் நேத்து பார்த்த மாதிரி பார்த்தேன்டா. சரி மச்சான் நான் கிளம்புறேன்டா. எங்க போற? நான் எங்கேயோ போறேன். உனக்கு என்ன? ஏன் சொன்னதுக்கு என்ன சொன்ன நீ? அதெல்லாம் எதுவும் இல்லடா மச்சான். இங்க இருக்க நான் பிடிக்கலடா. நான் எங்க வேணாலும் போறேன். இங்க இருக்க மாட்டேன் மச்சான். எங்கேயா போ. நைட் சாப்பாட்டுக்கு இங்க தானே வந்தாகணும். போ நான் பார்த்து. கிளம்புறேன் மச்சான். டேய் சாரிடா, காலைல ஏதோ ஒர்க் டென்ஷனில் திட்டிட்டேன். மனசில் எதுவும் வச்சுக்காதடா ப்ளீஸ். வந்துரு மச்சான் வீட்டுக்கு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும். டேய் இருடா, ஒரு நிமிஷம் இருடா. ஹலோ. ஏய் அதெல்லாம் எதுவும் இருக்காதுடா. நான் வேணா டேரக்டர் சொல்லி வீட்டில் போய் பார்க்க சொல்கிறேன். ஓகே. ஹலோ. ஹலோ சொல்லுடா என்ன மேட்ரு? இல்லைடா டேவிட் கால் பண்ணான். என்னடா சொல்கிற? இப்போ நீ போய் என்ன ஆச்சுன்னு பாரு. எனக்கு கால் பண்ணி பார்த்துட்டு நான் மார்னிங் வந்துடுறேன். சரிடா நான் போய் பார்க்குறேன். டேய் சிவா, டேய் சிவா என்னடாச்சு? டேய் எழுந்துடுறா. டேய் சிவா எழுந்துடுறா. டேய் சிவா. ஐயோ நான் அப்பவே சொன்னனே, அவன் கேட்காம போயிட்டானே. டேய் நெல்சன் ஃபோன் அடிடா. ஹலோ ஹலோ. டேய் நெல்சா, டேய் இங்க சிவா செத்து கிடக்குறான்டா. டேய் உடனே கிளம்பி வாடா. டேய்
டேய் சிவா டேய் ஐயோ ஐயோ சிவா டேய் சிவா காசப்பட்டு கொலை பண்ணிட்டேனே டேய் சிவா டேய் சிவா டேய் சிவா டேய்